நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, தகப்பனே, ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த சபைக்கு முன்பாக ஆண்டவரே நான் நிற்பதற்கு பாத்திரன் அல்ல ஆண்டவரே. எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரே அப்பா, தகப்பனே, ஆண்டவரே நீர் என்னை பயன்படுத்துகிறீர் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நான் அப்பா சபையில் ஆண்டவரே நான் பேசும்போது தேவன் என்னுடைய நாவில் இருந்து ஆண்டவரே அப்பா நீர் என்ன வார்த்தை இன்று பேச போகிறீர் என்று எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளும் தேவன் நீங்க பேசுங்க ஆண்டவரே. அந்த வார்த்தை அவர்களுக்கு பலனாய் இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, உங்க கரத்துல எங்களை எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் பேசுங்க ஆண்டவரே, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய தினத்திலையும் நான் உங்களோடு தியானிக்க எடுத்துக்கொண்ட வசனமானது சங்கீதம் 118 21, 22, 23. சங்கீதம் 118 21, 22, 23. ஆமென். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாயிருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இப்போது இந்த வார்த்தை வொர்ஷிப் எடுக்கையில் சிஸ்டர் சொன்னாங்க. அப்போது நான் அந்த நேரத்தில் நான் கான்ஃபிடெண்ட்டாக கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தை இன்றைய தினத்தில் இதுதான். ஏன்னா நாங்கள் 2 பேரும் சொல்லிக்கல, பேசிக்கல, ஆனால் அந்த வார்த்தை கர்த்தரால் இடைப்பட்டது. ஸோ வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல், நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கல்லை புறம்பே தள்ளிட்டாங்க. ஆனாலும் அந்த கல்லு தான் அஸ்திபாரத்திற்கு தலைக்கல்லாய், மூளைக்கு தலைக்கல்லாய் ஆயிற்று. அது எப்படி ஆயிற்று அப்படின்னா, அவர் நமக்கு செவி கொடுத்து அவர் நம்முடைய இரட்சிப்பாய் இருந்தபடியினால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனால் நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அவர் அடக்கம் செய்யப்பட்ட அவர், நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்த அவர் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் அவர் செவி கொடுத்து அவர் நமக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியினால தான் அது ஆயிற்று. அது யாரால் ஆயிற்று அப்படின்னா, அது கர்த்தரால் மாத்திரம்தான் ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைய தினத்திலையும் சபையில் எத்தனையோ பேர் ஏதோ சூழ்நிலைகளில் நீங்கள் கடந்து போயிருக்கலாம். என்ன நடக்கும், என்ன செய்வோம், இது எப்படி நடக்கும், இது சாத்தியமா, இது தேவனால் உண்டான காரியமா, இது தேவனால் உண்டானதா இல்லையா, இது உலகத்தால் உண்டானதா அப்படின்னு பல குழப்பங்களில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்ட கல்லா கூட நீங்க இருக்கலாம். ஆனா அந்த கல்லை தேவன் தலைக்கு மூலக்கல்லாய் உங்களை எடுத்து பயன்படுத்த போறார். அது எதனால வரப்போகுது அப்படின்னா, அது அவராலேயே வரப்போகுது. நம்ம அவருடைய நாமத்தை துதிக்கும் போது அது கர்த்தராலே அந்த காரியம் வாய்க்க பண்ணும். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நமக்கு தெரியும் இந்த காரியம் நடக்குமா அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த காரியத்தை நமக்கு எப்படி நடந்ததுன்னே தெரியாம நம்ம கண்களும் சுற்றியுள்ள கண்களும் ஆச்சரியமாய் பார்க்கும் அளவிற்கு தேவன் அதை நடத்தி முடிப்பார். இந்த சங்கீதத்தில் நம்ம நிறைய வாசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை நீங்கள் எப்படி துதிக்கணும், அவரை எப்படி எல்லாம் நம்ம போற்றணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 8வது வசனம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அப்போது நம்ம எத்தனையோ சூழ்நிலைகளில் நம்ம கடந்து போனாலும் மனுஷர் இவங்க நமக்கு செய்வாங்க அப்படின்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. எல்லாமே தேவனாலே தான் வரும். அதான் தேவையில்லாத கல்லை கூட தேவன் அது தேவையான கல்லாய் மாற்றினது
போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய எத்தனையோ காரியங்களில் அப்படி தேவையில்லாமல் எத்தனையோ சூழ்நிலைகளில் நம்ம தேவையில்லாமல் இருந்தாலும் அதை தேவையுள்ளதாய் கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அது அவராலே அது அவராலே ஆகும். அது நம்மளுடைய கண்களுக்கும் மற்றவர்களுடைய கண்களுக்கும் அது ஆச்சரியமாய் இருக்கும். இந்த வசனத்திலிருந்து நம்ம வேதத்தில் 3 கேரக்டரை நம்ம இன்றைய தினத்தில் தியானிக்க போகிறோம். 3 கேரக்டர் இது மாதிரியே புறம்பே தள்ளப்பட்டவர்களை தேவன் அவர்களை ஒரு பிரயோஜனமாய் எடுத்து பயன்படுத்தின 3 கேரக்டர் கொடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் முதலாவது 1 சாமுவேல் 17:28. 1 சாமுவேல் 17:28. ஓகே. அந்த மனுஷரோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது, இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தாவீதோட அவரோட அண்ணன் அவர் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது தாவீது வீட்டிலேருந்து அவங்கள போய் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட ஃபுட்டு கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் அவர் அந்த இடத்திற்கு போகும்போது அவர் என்னன்னா அங்கே யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது அவர் போய் நான் இதுக்காக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி தாவீது போய் சொல்லும்போது அவருடைய மூத்த சகோதரர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ ஏன் இங்கே வந்த? உனக்காக உன் கையில் ஒப்படைக்கப்பட்ட அந்த கொஞ்ச ஆடுகளை நீ ஏன் விட்டுட்டு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஏன் அப்படின்னா, நீ எதுக்கு யுத்தத்தில் உன்னால் என்ன பண்ண முடியும்? நீ சின்ன பையன், இந்த யுத்தத்தில் உன்னால் என்ன பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த சகோதரர் அவர் மேலே இருக்கிற அபிஷேகம் தெரியாமல் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் அந்த இடத்துல தாவீதை புறக்கணிக்கிறார். ஆனால் ஃபைனலி என்னாச்சு? அந்த கோலியாத்தை வீழ்த்தினது தாவீதால தான் முடிஞ்சது. அப்போது இந்த நாள்லையும் இந்த நேரத்திலையும் நம்ம எத்தனையோ நேரங்களில் எத்தனையோ சூழ்நிலைகளில் நம்மளுடைய குடும்ப நபர்களால் நம்மளுடைய சொந்த நபர்களால் நம்ம புறக்கணிக்கப்பட்டிருப்போம் என்றால் அந்த இடத்திலையும் தேவன் நம்மளை கொண்டு உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். எப்படி தாவீதை அவர் உயர்த்தினாரோ, தாவீதுனால ஒரு பெரிய கூட்டத்திற்கு, ஒரு ஜனத்திற்கே ஒரு விடுதலை எப்படி கிடைத்ததோ, அதே போல தேவன் நம்மளை கொண்டு அதை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அப்போ தாவீது தன்னுடைய சொந்த சகோதரனால புறக்கணிக்கப்பட்டார். ஆனாலும் தேவன் அவரை கொண்டு பயன்படுத்தினார். இந்த நாளிலையும் தேவன் உங்களோடு பேசுகிற அந்த வார்த்தை அதுதான். நீங்க யாராலையும் உங்களுடைய குடும்பங்களால் புறக்கணிக்கப்பட்டிருந்தா கூட தேவன் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவதாக ஆதியாகமம் 29:30-31. ஆமென். இந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாக்கோப்பு அவருடைய மாமாவின் இடத்துல போய் ஆடுகளை மேய்க்கிறார். அப்போது அவர் ராக்கேல் மேலே விருப்பம் வச்சு அவருக்காக அந்த இடத்துல ஆடுகளை மேய்த்து அவர் வேலை பார்க்குறார். ஆனால் அவருடைய மாமா மூத்த மகளை அவருக்கு கொடுத்ததுக்கப்புறம் அவர் திரும்பவும் இளைய மகளுக்காக திரும்பவும் ஒரு 7 வருஷம் இருக்கிறார். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ராக்கேலுக்கும் லேயால் பார்த்தா கூச்ச பார்வை உள்ளவளாக இருந்தாங்க. அவங்களோட சொந்த சகோதரி தன்னுடைய தகப்பனால் கூட, ஒருவேளை அவருடைய தகப்பனார் நினச்சிருக்கலாம், மூத்த மக இப்படி இருக்கிறா, இவளை எங்கே கட்டி கொடுக்க முடியும், இவன் தான் நமக்கு கிடைச்ச அடிமை, இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், அப்படி கூட நினச்சிருந்திருக்கலாம். அதனால தான் அவர்கிட்ட, யாக்கோப்பு கிட்ட கூட சொல்லாமல் தன்னுடைய மூத்த மகளை அவருக்கு கொடுத்துட்டார். அப்போது ஆனால் அந்த இடத்துல லேயாள் ரொம்ப அற்பமாக எண்ணப்பட்டார்.
எண்ணப்பட்டா. தன்னுடைய தகப்பனால கூட, தன்னுடைய சொந்த சகோதரியால கூட அற்பமாய் எண்ணப்பட்டா. அப்போ அந்த அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு ராக்கேல பார்க்கல, லேயால தேவன் கற்பம் தரிக்கும்படியாய் தேவன் செய்தார். லேயால்னால தான் அந்த 12 கோத்திரங்கள் வரப்பட்டது. அவர்னால தான் தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டு லேயால் மூலமாக தான் அந்த 12 கோத்திரங்கள் ஸ்டார்ட் ஆகப்பட்டது. அப்போ யாக்கோப்புக்கு கூட லேயால் மேல விருப்பம் இல்லை. நம்ம ராக்கேலுக்காக தான் நம்ம இருந்தோம், அவளுக்காக இன்னும் நம்ம 7 வருஷம் இருப்போம் அப்படின்னு தான் அவரோட இருதயத்தில் இருந்தது. ஆனால் லேயால அந்த இடத்துல தேவன் வந்து பயன்படுத்தினார். நம்ம நிறைய வாசிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா, ராக்கேல் வந்து தன்னுடைய யாக்கோப்போட சேர்ந்து அவருடைய கடைசி காலத்தில் அந்த கல்லறையில் வந்து ராக்கேல் சேர்ந்து இருக்கலை, லேயால் தான் அவர் கூட சேர்ந்து இருந்தா அந்த கல்லறையில் கூட. அப்போது தேவன் அதை எல்லாத்தையுமே தீர்மானிச்சிருக்கிறார், தேவனால் தீர்மானிக்கப்பட்டதான். இப்போ இது போல தன்னுடைய சொந்த கணவனார், தன்னுடைய சகோதரியினால் புறம்பே தள்ளப்பட்ட லேயாளை போல நம்ம எத்தனையோ இடங்களில் நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்பாக எத்தனையோ இடங்களில் நம்ம புறம்பே தள்ளப்பட்டு இருப்போம். நம்ம இது இவங்களால முடியாது, இது இவங்களால பண்ண முடியாது, இவங்களுக்கு இது வரவே வராது அப்படின்னு கூட எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் எப்படி லேயாளை கொண்டு தேவன் அந்த இடத்துல அந்த ஒரு 12 கோத்திரத்தை அவள் மூலமாய் தேவன் தெரிந்தெடுத்தாரோ, அதே போல இந்த நாளிலேயும் தேவன் உங்களோடு கூட பேசுகிறது என்னன்னா, அந்த அற்பமாய் நீங்க எண்ணப்பட்டாலும், நீங்க அற்பமாய் எண்ணப்படுகிற இடங்களில் உங்களை நான் உயர்த்துவேன். அந்த இடங்களில் நீங்க தலைக்கு மூளைக்கல்லாய் நீங்க மாறுவீங்க. அந்த இடத்துல உங்களை நான் கொண்டு அநேக காரியங்களை நான் செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். மூன்றாவதாக யாத்ராகமம் 4:13-14. ஆமென். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாயிலும் அனுப்பும் என்றான். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், மோசேய இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்காக மோசேய தேவன் தேர்ந்தெடுத்தார். தேவன் தேர்ந்தெடுத்து இந்த 4வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்லேருந்து நீ எப்படி போகணும், உனக்கு நான் எப்படி துணையாக இருப்பேன், நீ என்னெல்லாம் அங்கே செய்யணும் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து மோசேயோட கர்த்தர் சொன்னார். ஆனாலும் எல்லாத்தையும் மோசே கேட்டுட்டு எண்டில் வந்து மோசே என்னன்னா, என்னால் முடியாது, உமக்கு சித்தமாக இருக்கிற யாராக இருந்தாலும் நீர் அவரை அனுப்பும் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போது இந்த இடத்துல தன்னைத்தானே மோசே வந்து அவர் மேலேயே அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா, தேவன் சொல்கிறாரு, உனக்காக நான் எல்லாம் பண்ணுறேன், இந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாம் பண்ணுறேன், அவங்க உன்னை நம்பாட்டினா கூட நீ அவங்க முன்பாக இதை பண்ணு, என்னுடைய நாமத்தினால இதை செய்ய, அவர்கள் உன்னை நம்புவார்கள், எல்லாத்தையுமே சொன்னார். அப்போது ஃபைனலாக அவர் என்ன சொல்லியிருக்கணும், சரி ஆண்டவரே, நீங்கள் என் கூட வாரீங்க, எனக்காக இவ்வளோ காரியங்கள் செய்கிறீங்க, நான் போய் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லலை. ஏன் அப்படின்னா, அவர் பயந்தார். தனக்குத்தானே அவர் மேலேயே அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவரை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்தணும்னு நினச்சிருக்காரு. ஆனால் மோசேக்கு என்னென்னா, அவர் மேலேயே அவர் நம்பிக்கை இல்லாமல், என்னால் போக முடியாது, நான் வேற யாரையாவது அனுப்புங்க, நான் திக்குவாயும், அதுக்கு கீழே கூட இருக்குது, நான் வந்து திக்குவாய் உள்ளவனாக இருக்கிறேன், என்னால் வந்து அவரை வந்து இது பண்ண முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா 11வது வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையானவனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? அவர் சொல்றாரு, ஊமையா இருக்கிறவனு கூட வாய் கொடுத்தது நான் தான், குருடனா இருக்கிறவனு கூட பார்வை கொடுத்தது நான் தான். அப்போ உன்னுடைய திக்குவாயை நான் மாற்ற மாட்டேனா? உன்னுடைய திக்கு
தீர்க்குவாய் அங்கே மாறாதா அப்படின்னு கூட கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் அதன் பிறகும் அவர் இல்லை நான் போகலை அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஃபைனலாக தான் இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உனக்காக நீ பேச வேண்டிய இடத்துல ஆரோன் உனக்காக இருந்து பேசுவான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவரை அனுப்பி வைக்கிறார். அப்போது இந்த இடத்துல நமக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்குள்ளேயே, என்னால் இதை பண்ண முடியுமா, என்னால் இதை செய்வேனா, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, இல்லை நான் உண்மையாகவே சரியான வழியில் தான் நான் போகிறேனா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு தாழ்வு மனப்பான்மை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை இன்றைய தினத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுங்க. தேவன் அதை எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். முதலாவதாக நம்ம பார்த்தோம், நம்மளுடைய குடும்பங்களில், நம்மளுடைய சொந்த சகோதரருக்கு மத்தியில், நம்மளுடைய குடும்பங்கள் மத்தியில் நம்ம புறக்கணிக்கப்பட்டாலும் தேவன் நம்மளை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, தன்னுடைய சொந்த கணவனால், தன்னுடைய சொந்த சகோதரியால் கைவிடப்பட்டா கூட அந்த இடத்துலையும் அவங்க லேயாளை கொண்டு எப்படி தேவன் செய்தாரோ அதே போல நம்ம புறக்கணிக்கப்பட்டிருந்தோம் என்றாலும் தேவன் அந்த இடத்துல நம்மளை கொண்டு செய்வார். மூன்றாவதாக, நமக்குத்தானே நம்ம சொந்தமாகவே என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது, இனி என்னால் கடந்து போக முடியாது, இது எனக்கு தெரியாது, இது எனக்கு வராது அப்படின்னு சொன்னால் கூட அந்த இடத்துல தேவன் நம்மளை கொண்டு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதான் ஆகாதென்று தள்ளின கல் தலைக்கு எப்படி மூளைக்கல் ஆயிற்றோ அதே போல உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பெரிதாக இருக்கும். அது யார்னாலே உண்டாச்சு அப்படின்னா அது கர்த்தர்னாலே உண்டாச்சுன்னு நம்மளுடைய வாய் அறிக்கை பண்ணும். அது தேவனாலே உண்டானதுன்னு சொல்லி நம்ம வாய் அறிக்கை பண்ணும். அது மற்றவர்கள் கண்கள் பார்க்கும் அளவுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இது எப்படி நடந்தது என்று சுற்றியுள்ள கண்கள் பார்க்கும் அளவுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதை தான் இந்த தினத்தில் தேவன் உங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாய் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாய் நீங்கள் எல்லாரும் பலன் அடைஞ்சிருப்பீங்கன்னு நான் விசுவசிக்கிறேன். தேவன் ஒவ்வொருவரையும் பலன் படுத்துவாராக. தேவன் ஒவ்வொருவரையும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் கடந்து போனாலும் தேவன் உங்களை எல்லாவரையும் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும்.
எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம கடந்து போனாலும் அந்த சூழ்நிலைகளை நீரூற்றாய் அவாந்திர வெளியாய் மாற்றுகிற தேவனால் மாத்திரமே ஆகும். அது மற்றவர்கள் கண்கள் பார்க்கும் அளவுக்கு ஆச்சரியமாய் இருக்கும். அது கர்த்தராலே ஆயிற்று என்று நம்மளுடைய நாவுகள் அறிக்கை பண்ணும் அளவுக்கு தேவன் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். திரும்பவும் நான் சொல்றேன், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லா ஆயிற்று. நீங்க ஆகாதென்று தள்ளப்பட்டு இருக்கிறீங்கனாலும் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவன் உங்களையும் தெரிந்தெடுத்ததற்கு ஒரு பர்பஸ்ஃபுல் இருக்கு. பர்பஸ்ஃபுல்லாக அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் எதற்காக எடுத்தார்ன்றதற்கு அவர் உங்களை நடத்துகிற வழிகளின் மூலமாய் அதை தெரிஞ்சு கொள்ளுவீங்க. உங்களுடைய முதல்ல நம்ம எல்லாரும் பண்ண வேண்டியது தேவனுடைய கரத்தில் நம்ம எல்லாரையும் சரண்டர் பண்ணணும். தேவன் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்க தள்ளப்பட்ட இடங்களில் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நீங்க தேவையற்ற இடங்களில் உங்களை கொண்டு தேவையாக ஆக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு நாளும் மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருந்து அவரை மாத்திரமே நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. அவருடைய நாமத்தை மாத்திரமே நீங்க உயர்த்துங்க. தேவன் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமம் உங்களோடு கூட உங்கள் குடும்பங்களோடு கூட இருப்பதாக. தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய வேத வார்த்தைக்காக கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்துவோம். பாருங்க, அவர் சொன்ன அந்த 3 கேரக்டர் 3 இதையும் பாருங்க. சில டைம்ல மற்றவங்க தான் நம்மளை நெப்பாங்க, நம்ம உதவாதவன் ஒன்றுக்கு உதவாதவன். ஆனால் சில டைம்ல நாமளே நம்மளை பத்தி நெப்பம் தெரியுமா, நாம ஒன்றுக்கு லாய்க்கு இல்லை. ஆனால் அவங்கள கூட ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் எப்பயுமே யோசிங்க, எங்களுக்குள்ள இருக்கிறவர் யார்? எஸ், என்னால் முடியாது, நான் இதுக்கெல்லாம் சரியில்லை, நான் இதுக்கெல்லாம் பாத்திரன் இல்லை. ஆனால் அவரால் என்னை உபயோகப்படுத்த முடியும், அவரால் என்னைய மாற்ற முடியும். ஆமென். ஸோ எங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரிய ஆண்டவர். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆண்டவர் யாருன்னு அறிஞ்சு கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆண்டவர் முதல்ல எகிப்து ஜனங்களை வெளியே எகிப்திலிருந்து ஜனங்களை கொண்டு வந்து அவர் யாருன்னு தான் ஃபர்ஸ்டா காட்டினார். எகிப்தியருக்கும் காட்டினார் நான் யாருன்னு. ஆனால் அவங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ் என்ன? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவேன். ஆனால் அவங்க போய் சேரல. ஆனால் அதுக்கு நடுவில் அவர் யாருன்னு அவங்களுக்கு காட்டினார். காட்டின பிறகு சில பேர் கீழ்ப்படிந்தாங்க, சில பேர் கீழ்ப்படியலை. ஸோ ஆண்டவருடைய வேலை என்ன தெரியுமா? எங்களுடைய குறுகின இந்த காலத்துக்குள்ள இன்னொரு 20 வருஷமோ 30 வருஷமோ 60 வருஷம் தூங்கிடுவோம். ஆனால் இந்த குறிப்பிட்ட வருஷம், இந்த கொஞ்ச வருஷத்துக்குள்ள ஆண்டவர் யாருன்னு நாங்கள் அறியணும். எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவருடைய வல்லமை என்ன, எப்படி மற்றவங்களுக்கு நாங்கள் பிரயோஜனப்படுறேன்னு சொல்லி நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும். எங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை நாங்கள் அறிந்து கொள்ளணும். ஆமென். தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பான ஆண்டவரே, நீங்க கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி, கொடுத்த வேர்ஷிப்புக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைய நாள் ஆண்டவரே, நீங்க கொடுத்த நல்ல அபிஷேகத்துக்காக நன்றி. நல்ல ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை துதிக்க தந்த ஆண்டவரே இந்த மகத்தான இந்த குடும்பத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, வசனத்தை கொண்டு வந்த மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ஒன்றுக்கு உதவாத எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துவதற்காக நன்றி அப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே எஜுகேஷனையும், எங்களுடைய வசதியையும், எங்களுடைய ஜாதியையும், எங்களுடைய கலரையும், எங்களுடைய நாட்டையும் வைத்துதான் ஆண்டவரே எங்களை பேசுவார்கள், மதிப்பிடுவார்கள். ஆனாலும் இந்த உலகத்தை படைத்த நீர் ஆண்டவரே எதையும் பார்க்காம நீர் என்னுடைய பிள்ளை என்று எங்களை தெரிந்தெடுத்தீர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நாங்கள் மிகப்பெரிய பாக்கியம் செய்தவர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வருகிற கிழமையை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த கிழமை முழுக்க எங்களுக்கு நல்ல பலத்தை தாரும். யார் இந்த கிழமையில ஐயோ இது நடக்க போகுதே, பயமாக இருக்குதே என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அந்த மகிமையை காட்டுங்க ஆண்டவரே. பலவீனமாய் இருக்கிறவங்களை நீர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. விழுந்து கிடக்கிற ஜனங்களை எழுப்பி விடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அனல் கொண்டு எழும்ப உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய ஆவி அவருடைய வீட்டில் ஆண்டவரே ஒரு பிரசன்னமாய் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, யார் தேவைகளோடு இந்த இடத்தில் இருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பரிபூர்ணமடைய நாங்கள் ஜெபிக்கின்றோம். யார் வியாதியோடு இந்த இடத்தில் இருக்கிறார்களோ அவர்களுடைய வியாதி இயேசுவின் நாமத்தினால சுகமடைவதாக.
யாரு டிப்ரெஷன்ல இருக்கிறார்களோ தேவனுடைய ஆவி அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய கைக்குள் ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாங்கள் எல்லோரும் கரங்களை உயர்த்தி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்கின்ற சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.